இது நேரவாயி. எஸ்பி தலைமையில் போட்ட அரணை முற்றுகையை உடைத்துக் கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். வன்முறை இல்லாமலே 1000 பேர் இங்கே பலிபடுத்திருந்தார்கள். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு ஒத்தடி பாதை இருக்கு, எனக்கு தெரியும். அது வழியா பேண்ட் ஷர்ட் மாட்டி வந்துட்டேன். சத்தம் கொடுத்த உடனே போலீஸ் உள்ள வந்தது, நம்ம தொடர்கள் உள்ள வந்துட்டாங்க. இதே நாங்க கொரில்லா தாக்குதல் நடத்த எவ்வளவு நேரம் ஆகும்? மக்களோட பொது உடைமைகள் யார் அழிச்சாலும் சரி, யார் பறிச்சாலும் சரி, இந்த விஜயகாந்த் பார்த்து சும்மா இருக்கவும் மாட்டேன், சும்மா விடவும் மாட்டேன். அருமையான பேச்சு, வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. எங்களுடைய அம்மா ஏன் மக்களுக்கு மாடுகளை கொடுக்கிறார்கள் தெரியுமா? உலகத்திலேயே அம்மா அம்மா என்று கத்துகிற ஒரே விலங்கு மாடுதான். அம்மா அம்மான்னு கத்துறதுனால தான் அம்மா மாடு கொடுக்குதான். கண்டுபிடிப்பு. ஒரு பெரிய பாறை, சிறிய கடப்பாறை வச்சு புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி. இப்ப புரட்டி போட போறோம். புரட்சினா நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இந்த திமுக அதிமுக நாளைக்கு இருக்காது. அதுக்கு பேர் தான் புரட்சி. தூக்கி போடுறோம். 1000 கை கொண்டு மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. தீர்ப்பு எடுத்து ஒழிக்க வச்சுட்டா ஒரு கல்யாணத்தை நிறுத்திட முடியாது. இவங்கெல்லாம் எதுக்கு தேர்தல் நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே புரியல. என்னமோ நாட்டை ஆண்டு பல தடவை அனுபவப்பட்டதுமாங்க, மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்சமாங்க. நான் வந்த உடனே தமிழ்நாட்டை திருப்பி போடுறதுக்கான கல்தோசையும் கடலை சட்னியுமா? மக்கள் ஓட்டு போடலையா?